எவ்ரிவன், ஹாப்பி சண்டே. நானும் உங்கள் ரித்விக் சேனல். இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கிரேவி செய்றோம். என்ன அந்த கலர்ல இருக்கு? இப்போ என்ன பண்ண போறோம்னா, அவங்க கேள்வி என்ன பண்ண போறோம்? இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம நீங்களே சொல்லுங்க. ஃபோன் பண்ணி சொல்றேன். பட்டை போடுறோம் ஃபர்ஸ்ட். லவங்க இப்போ செகண்ட் போடுறது. சிக்கன் கிரேவி நல்லா ஓடணும்னா இது போடலாம். ஏலக்காய் போடுறோம். இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஏன் எண்ணெய் ஜாஸ்தி இருக்குன்னா சிக்கன் கிரேவி. ஃபஸ்ட்டு இதாக இருக்கும் பாயில் விட்டு. இப்போ ஏலை போட்டுக்கணும். ஏலை ஏலே போட்டுக்கிறீங்களா? இல்ல ஏலே இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பண்ணலாம். வெங்காயம் போடுறோம். போட்டுக்கீங்களா? நல்லா ஒதுக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன நான் போட்டு செய்வீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் வந்துட்டு ரித்விக். நான் வந்துட்டு ஆர்மி பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். இது இப்போ நம்ம பண்ணுறது சிக்கன் கிரேவி. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா இருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க. அது நல்லா இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதா. எவ்வளோ வாட்டி சாப்பிட்டோம். இப்போ பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பிரியாணி இது போடுறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறேன். வெங்காயம் வெதுக்கணும். இப்போ வெங்காயம் வெதுக்கினே இருக்குது. ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் நினச்சிருக்கீங்க தீர்ந்துக்கணும். இல்லை அந்த எண்ணெய்க்கு இப்படி தருது உங்களுக்கு. அது வேற எதுவும் எண்ணெய் இல்லை, நம்ம கபாப் செஞ்ச எண்ணெய். அதுக்கு இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதை கரப்பில் போட்டோம். கரப்பில் போட்டோம். இப்போ வந்துட்டு என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இப்போ நல்லா வெதுக்கணும். இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் போடுறதுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். 2 டீஸ்பூன் போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வெதுக்கணும். வெதுக்கிட்டோம். இப்போ நம்ம சிக்கன் போட போகிறோம். இது அதுக்குள்ளே வெதுக்கணும். பர்ச்சேஸ் போடணும். வெதுக்கின்றோம். ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணனாங்க. ஃபைனலி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணியாச்சு.
வாஷ் பண்ணி போடுறோங்க. காலேஜ் நம்ம சிக்கன் கிரேவி பார்க்கலாம். நல்லா இதாச்சு வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஒதுக்கியாச்சு. ஃபைனலி சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டோம். போட்டாங்க சிக்கன் போட்டாச்சு. நல்லா இது பண்ணணும். நல்லா கலரிக்கணும். அந்த ஆனியனு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அதில் சிக்கனில் ஒட்டுற மாதிரி ஆகணும். அப்போ அது டேஸ்ட்டே வேறு மாதிரி நல்லா. மஞ்சாத்தூள் போடுறோம். கீரை வதக்கணும். இப்போ மிளகா தூள் போடுறோம். ஆச்சி மிளகா கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு தான் நாங்கள் எடுப்போம். தனியா தூள் இப்போ போடுறது 1 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டோம். இப்போ லைட்டாக சால்ட்டு போடுறோம். சிக்கன் வேகிறதுக்கு லைட்டாக சால்ட். இப்போ நல்லா வெதுக்கணும். இப்போ எங்கள் சிஸ்டரை பாருங்க மம்மி இருக்குது. அதுக்குள்ள நம்ம வெதுக்கலாம். சிக்கன் கிரேவி பண்ணலாம். வதக்கிட்டோம். வதக்கிக்கிறோம். கரண்ட் மசாலாலாம் ஒட்டிக்கிச்சு அது சிக்கனில். எங்கள் மம்மியோட சீக்ரெட் மசாலா உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இந்த மசாலாவை எப்படி செய்யணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பாருங்க சீக்ரெட். உங்களுக்கு ஒண்டி தான் தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது சீக்ரெட்டு. இந்த பாருங்க அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினா கொஞ்சம் சிக்கன் சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவை நான் கொஞ்ச நாட்களே போட்டுடுறேன் அந்த வீடியோ. அப்படியே பிரியாணி அந்த டைம் பண்ணிடலாம். நல்லா வெதிக்காச்சு. சீக்கிரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். அந்த கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சிக்கன் அந்த கிரேவி எல்லாம் உள்ளே போயிருக்குது சிக்கன் உள்ள பாருங்க மக்களே. இப்போ வந்துட்டு சிக்கன்லலாம் வந்துச்சு. இப்போ தக்காளி பேஸ்ட் போடுறோம் பாருங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் கலர் எப்படி ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். சிக்கன் வந்துச்சு. சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சு. நான் அதே சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இது போட்டுக்கிறேன். டொமேட்டோ சாஸ் மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துட்டோம். அதுக்குள்ளே நாங்கள் தக்காளி போடுறோம். தக்காளி கொஞ்சம் போட்டோம். இன்னும் கொஞ்சம் சட்னி பண்ணோம். இப்போ தக்காளி பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணோம். ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதே பண்ணலாம். இப்போ திரும்ப கண்டினியூ பண்ணலாம். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இதை ஊற்றிதான் சூப்பர். திரும்ப கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ இது பண்ணலாம், மிக்ஸ் பண்ணலாம். ஆயிடுச்சு சிக்கன். இது போட்டாங்க மிக்ஸு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த இது டொமேட்டோ சாஸில் நாங்கள் பாதி தண்ணி ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஊற்றுறோம். மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற்ற போகிறோம். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க.
பாதி பாயில் இருக்கும். இப்போ பாருங்க மக்களே, நம்ம வந்துட்டு கஸ்தூரி மேந்தி போட போகிறோம். போட்டுட்டோம். ஜாஸ்தி போடக்கூடாது, கொஞ்சோண்டு போட்டோம். சிக்கன் நல்லா வந்துச்சு. நம்ம போட்ட அந்த கஸ்தூரி மேத்தி கூட கொஞ்சம் இதாகணும், நல்லா இறங்கணும். இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்துட்டு சிக்கன் பாயில் ஆயிடுச்சு, வந்துடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது யாருன்னு பார்த்தீங்களா? இது என் தங்கச்சி. சொல்லு ஹாய். ஹாய், மை நேம் இஸ் ஷமிகா. இப்போ வந்துட்டு சிக்கன் டேஸ்ட் பண்ணலாமா? சூப்பராக வந்துருக்குது, பண்டு மாதிரி. நல்லா டேஸ்டாக இருக்குது, நல்லா டேஸ்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ரித்விக் பிளாக்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.